இந்த சம்பவம் பொறுத்தவரைக்கும் 29ஆம் தேதி நள்ளிரவு நடந்தது. 2 மணிக்கு நடந்த ஒரு விஷயம். அதான் 30ஆம் தேதி காலை கணக்கு வச்சுக்கலாம். நடந்த ஒரு விஷயம் வந்து பெருசா வெளியில தெரியாததுக்கு வந்து இப்ப எல்லா விஷயமும் ஒரு விஷயத்தை நோக்கி, எல்லா பக்கமும் ஒரு விஷயத்தை நோக்கி தான் இருக்கு. கரூர் சம்பவம் 41 உயிர்கள் வந்துட்டு போன ஒரு விஷயத்தை நோக்கி தான் எல்லாரோட பார்வையும் வந்துட்டுல இருக்கிறதுனால இந்த விஷயம் என்ன நடந்திருக்குன்னு வெளியில தெரிய வரல. இல்லைன்னா இது வேற மாதிரி பூதாகரமா வெடிச்சிருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய காவல்துறையினர் செய்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வேற மாதிரி டேர்ன் எடுத்தது இல்லையா. அதாவது ஐ திங்க் போன வருடம் இந்த வருடம் ஸ்டார்டிங்ல ஜான் ஃபெப் மார்ச் எல்லாம் அன்னிவர்சரி விஷயத்துக்கு அப்புறம் நிறைய சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர் போன விஷயமா இருக்கட்டும், அதனை தொடர்ந்து ஒரு 3 to 6 மாசம் வரைக்கும் எங்க திரும்பினாலும் கிரைம் அகெயின்ஸ்ட் விமென் ஆர் சைல்டு அப்படிதான் நம்மளால பார்க்கப்பட்டது அந்த இடத்துல. இதே சென்னையில் நடந்த ஒரு இன்சிடென்ட் யாருமே இன்னும் மறந்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு பெண் வந்துட்டு ஒரு சிறுமி ஆக்சுவலி போகும்போது ஒரு பேட்ரோல் ஒரு போலீஸ் அஃபிஷியல்னால பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா. ஸோ அந்த விஷயத்தை தொடர்ந்து இதுவும் அதே மாதிரி ஒரு ரோந்து பணியில் ஈடுபட்ட 2 காவலர்களால செய்யப்பட்ட ஒரு கொடூரம், ஒரு அநியாயம், ஒரு அநீதியாகத்தான் இந்த இடத்துல பார்க்கப்படுது.